Assalamu alaikum. Good evening. Good evening, sir. Yes, good evening. மற்றவங்களும் வேற இருக்காங்களோ தெரியல பிள்ளைகள். ஒரு 1 minute பார்ப்போமா? தர்ஷினி. Okay, sir. ரைட், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். மற்ற ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். நாங்கள் கம்பரேட்டிவ் எஜுகேஷனுங்கிற இந்த பாடத்துல 2 முக்கியமான பகுதிகளை நாங்க நிறைவு செய்திருக்கிறோம். ஒன்று, இலங்கையினுடைய மன்னராட்சி கால பகுதியில் இலங்கையினுடைய கல்வி செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்கின்ற விடயத்தை ஒரு ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் நோக்கியிருந்தோம். அதற்கு பிறகு காலனித்துவ ஆட்சி காலம், குறிப்பாக போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் ஆகியோருடைய ஆட்சி கால பகுதியில் இலங்கையுடைய கல்வி செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்ற விடயத்தை நாங்கள் கடந்த அமர்வுகளின் ஊடாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க போறது அடுத்த பகுதி, சுதந்திரத்தின் பின்னரான காலம். இலங்கை 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து இலங்கையில ஒரு சுயாட்சி அரசாங்கம் அமைய பெற்றது. அந்த சுயாட்சி கால பகுதியில இலங்கையை ஆட்சி செய்த சுதேச ஆட்சியாளர், எங்கட நாட்டை சேர்ந்த ஆட்சியாளர்கள், ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் எங்கட கல்வி முறைமையில, இலங்கையுடைய கல்வி முறைமையில் எவ்வாறான மாற்றங்களை, திருத்தங்களை, சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில பிள்ளைகள் 1948ஆம் ஆண்டு எமது நாடு சுதந்திரம் அடைந்தாலும் அரசியல் யாப்பொன்றை நாங்கள் எங்களுக்கென்று உருவாக்கியது 1972ஆம் ஆண்டு, சுமார் 24 வருடங்களுக்கு பிறகு. ரைட். அதே போன்று இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பிரித்தானியர் எங்கள நாட்டில் அறிமுகம் செய்து விட்டு சென்ற அதே கல்வி முறைமையைத்தான் நாங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக மாற்றமின்றி பின்பற்றி வந்தோம். ரைட். 1956ஆம் ஆண்டு போதனா மொழி, கற்பித்தல் மொழி தாய்மொழியாக மாற்றப்பட்டுச்சு. சுயபாசாவன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல, சிங்களத்துல பாடசாலை கல்வி செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் என்று அப்போது இருந்த அரசாங்கம் முடிவு செய்தது. அதனால போதனா மொழி ஆங்கிலம் என்ற நிலையிலிருந்து தமிழ், சிங்களம் என்ற நிலைக்கு கற்பித்தல் மொழி மாற்றப்பட்டது. 1960ஆம் ஆண்டு மற்றும் 61ஆம் ஆண்டுகள்ல பிரித்தானியர் எங்களோட நாட்டில அறிமுகம் செய்த உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள் என்கின்ற திட்டத்தில காணப்பட்ட பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு, அரச பாடசாலைகளாக மாற்றப்பட்டுச்சு. எப்ப? 1960 மற்றும் 61. ரைட். 1961 இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், இலங்கையினுடைய பிரதானமான நகரங்கள்ல மத்திய மகாவித்தியாலயங்கள்
என்று சொல்லக்கூடிய பாடசாலைகள், வசதிகள் கூடிய பாடசாலைகள் அமைக்கப்பட்டது. இதை தவிர நாங்க குறிப்பிட்டு கூறக்கூடிய மாற்றங்கள் கல்வித்துறையில இடம்பெறல. இந்த சந்தர்ப்பத்துல தான் பிள்ளைகள் 1970ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்றது. எப்ப? 1970கள்ல. அவ்வாறு ஆட்சிக்கு வந்த அந்த அரசாங்கம் என்ன சொன்னால், இலங்கைக்கு ஒரு அரசியல் யாப்பொன்று அறிமுகம் செய்யறாங்க. முதலாம் குடியரசு அரசியல் யாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய யாப்ப அறிமுகம் செய்யறாங்க. ரைட்? அவர்கள்தான் இலங்கையுடைய கல்வி முறைமையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை அறிமுகம் செய்யறாங்க. இப்ப 70ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். 1971கள்ல எங்களோட நாட்டுல ஒரு புரட்சி, ஒரு கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு. 1971கள்ல எங்களோட நாட்டுல தென்னிலங்கையில, குறிப்பாக ஹம்பந்தோட்டை, காலி, மாத்தறை, கொழும்பு அண்டி அந்த பிரதேசங்கள்ல சிங்கள இளைஞர்கள், சிங்கள சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. சொல்லுவாங்க சேகுவரா கலகம் சொல்லுவாங்க. இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டார்கள் யாருன்னு சொன்னா, பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று பட்டதாரியாக வெளியேறி தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர். இன்னும் சுருக்கமா சொல்ல போனால், இப்போது இந்த ஜேவிபின்னு சொல்லுவாங்க, என்ன, ஜனதா விமுக்தி பெரமுன, இப்போது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்துடைய பிரதானமான பகுதி. அவங்களோட பழைய பேர் தான், அவங்க பழைய அந்த காலப்பகுதியில் அழைக்கப்பட்டதுதான் சேகுவராக்கள் சொல்லி விளங்கிட்டோம். இந்த ஜேவிபியுடைய ஸ்தாபக தலைவர் தான் ரோஹண விஜயவீரா. அவர் தலைமையில தான் இந்த கலகம் இடம்பெறுவது அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த கலகம் கடுமையான அடக்குமுறைகளோட அடக்கி ஒடுக்கப்படுது ஒரு வகையில். ரைட்? அப்ப 71ஆம் ஆண்டு இந்த கலகத்துல அப்பாவியான சிங்கள சமூகத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் அதிகமாக கொல்லப்பட்டாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இவங்கள யாருன்னா பல்கலைக்கழகங்கள்ல பட்டதாரியாக பட்டம் முடித்து வெளியேறியவர். என்ன காரணம் என்றால், எங்களோட கல்வி முறைமைக்கும் தொழில் சந்தைக்கும் இடையில தொடர்பு இல்லாத ஒரு நிலை காணப்படுச்சு. இந்த பட்டதாரிகளுக்கு என்ன தொழில் கொடுக்கிறது, என்ன தொழிலுக்கு இவங்க பொருத்தம் என்கிற ஒரு பிரச்சனை காணப்பட்டுச்சு. ஆகவேதான் அரசாங்கம் முடிவெடுத்துச்சு, இந்த கல்வி முறையில சீர்திருத்தங்களை கொண்டு வர வேணும், கல்விக்கும் தொழில் உலகத்துக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்த வேணும், சுய தொழில் கற்கின்றவர்களாக, சுய தொழிலை மேற்கின்றவர்களாக, சுய தொழிலில் ஈடுபடுகின்றவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் யுவதிகள் ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதுதான் 1972ஆம் ஆண்டைய கல்வி மறுசீரமைப்பு. இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு ஏன் இந்த கல்வி மறுசீரமைப்பு வந்து விளங்கிட்டோம்? அசீசா? சார் விளங்கிட்டேன். அப்ப இந்த புதிய சீர்திருத்தத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ரைட், இதுல நான் இப்ப சொன்ன பின்னணி காரணத்தை பத்தி பார்த்துட்டோம். ஆட்சிக்கு அரசாங்கம், ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருது. தென்னிலங்கையில ஏற்பட ஒரு கலவரம் காரணமாக இருந்துச்சு. பிரித்தானியர் விட்டு சென்ற அதே காலனித்துவ மரபுகளை தொடர்ந்து நாம பின்பற்றக்கூடாது, மாற்றம் செய்யணும் ஒரு தேவை காணப்பட்டுச்சு. ரைட்? அதான் பின்னணி காரணம். இந்த சீர்திருத்தத்துல பிரதானமான அடிப்படைகள் என்னென்ன விஷயங்கள் அவங்க மாத்தினாங்க, சீர்திருத்தம் செஞ்சாங்க, இந்த சீர்திருத்தத்துல நன்மைகள் என்ன, இந்த சீர்திருத்தத்துல சில குறைபாடுகளும் இருந்துச்சு, அவைகளை பத்தி தான் நாங்க இந்த அமர்வினூடாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். சரியா பிள்ளை? ஓகே, ரைட். அவ பின்னணி காரணம் அப்ப சொன்ன மாதிரி 1970களில் நிலவிய இளைஞர் அமைதியின்மையும் அதனுடைய விளைவுகள். ஓகே. இரண்டாவது, படித்த இளைஞர்களின் வேலையில்லா பிரச்சனை. கல்வி உலகுக்கும் வேலை உலகுக்கும் இடையே நிலவிய தொடர்பற்ற தன்மை. கல்வி உலகுக்கும் வேலை உலகுக்கும் இடையே நிலவிய தொடர்பற்ற தன்மை. இலங்கை எதிர்கொண்ட சென்மதி நிலுவை பிரச்சனை. சென்மதி நிலுவை என்ன?
இலங்கட ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம். அந்நிய செலாவணி நாங்க அதிகமாக இறக்குமதிக்காக செலவு செய்ய வேண்டியது எங்கள் நாட்டில் ஏற்றுமதி செய்கின்ற ஏற்றுமதி பொருள் அளவு குறையும். சென்மதி பிரச்சனை. ரைட். கல்வியில் தொடர்ந்து நிலவிய காலனித்துவ மரபு நான் சொன்ன மாதிரி பிரித்தானியர் அறிமுகம் செய்த விடயங்கள் அவங்க எங்களோட நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கி சுமார் 25 வருஷம் ஆகியும் நாங்க அந்த முறையில இன்னும் மாறல. அடுத்தது அப்போதுதான் புதிதாக இடதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. 1970ஆம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்னு சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சியோட இடதுசாரிகள் லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரிகள் வந்து கூட்டு சேர்ந்திருந்தாங்க. அவங்க தங்களுடைய கொள்கைகளை கல்வியினூடாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற விருப்பம் உண்டாக இருந்தார். அதுவும் ஒரு காரணம். அதே போல உயர்தரத்தில் சித்தி அடைந்தோர் உயர் கல்வி பெற முடியாத நிலை, உயர்கல்வி வாய்ப்பு வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. இந்த காரணங்களாலதான் இந்த 72ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியோ? ரைட். அது மட்டுமல்லாமல் பாடசாலை கலை திட்டம் முழுமையாக ஏட்டு கல்வி மயமாக இருந்துச்சு. தியரியை மட்டும்தான் படிக்கிறது, எந்த பிராக்டிகலும் இல்லை, எந்த நடைமுறை பயனும் இல்லாது. அப்படியான ஒரு பிரச்சனையும் அப்போதைய கல்வி முறைமையில இருந்துச்சு. அடுத்தது நாட்டினுடைய புவியியல் வளங்களை மேம்படுத்துவதில் கல்விக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. நாட்டுல நல்ல வளமான நிலம் இருந்துச்சு, ரைட். ஆனால் நாங்க விவசாயத்துறையில தன்னிறைவு அடையாதவர்களாக, எங்களோட கல்வி அறிவை விவசாய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த தெரியாதவர்களாக நாங்க தொடர்ந்தும் காணப்பட்டோம். அடுத்தது கல்வி முறை தொடர்பாக காணப்பட்ட விமர்சனம். கல்வி முறை தொடர்பாக காணப்பட்ட விமர்சனம். அதான் சொல்றது, ஒரு 1 மினிட் மியூட் பண்ணிக்கொள்ளுமா?
ஓகே, ரைட். ஆகவே இவ்வாறான பின்னணிகளை அடிப்படையாக கொண்டு 1972ஆம் ஆண்டிய புதிய கல்வி சீர்திருத்தம் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியோ? ஓகே. வந்து சீர்திருத்த பிரதானமான அம்சங்களை பார்த்தோம்னா முதலாவது விஷயம் நல்ல அவனை கொள்ள போனோம், கல்வியில சிக்கனத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா சென்மதி நிலுவை பிரச்சனை ஒன்று காணப்பட்டதுன்னு நான் சொன்னேன். அரசாங்கத்துல செலவினங்கள் அதிகரித்தது, வருமானம் குறைவாக இருந்தது. அந்த சென்மதி நிலுவை பிரச்சனையினால செலவினங்களை குறைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அதற்காக என்ன அவங்கண்டா கல்வியில சிக்கனத்தை ஏற்படுத்துவதற்காக பாடசாலை செல்லும் வயது, பிள்ளை கிரேட் 1க்கு போற வயது 5லிருந்து 6ஆக அதிகரிக்கப்பட்டுச்சு. இதுல என்ன விளங்குது? 72ஆம் ஆண்டுக்கு முதல் கிரேட் 1க்கு 4 வயது பூர்த்தியாகி 5 வயசு பிள்ளைகள் போகலாம். 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துக்கு பிறகுதான் 6 வயதுல நாங்க கிரேட் 1க்கு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறோம். இப்பவும் அதே முறைதான் காணப்படுகிறது. 6 வயதுதான் பிள்ளை வந்து பாடசாலைக்கு போகும். சரியா? ஓகே. இது எப்ப வருது நடைமுறைக்குன்னா 1972ஆம் ஆண்டு. இரண்டாவது விஷயம், 9 ஆண்டுகளுக்கு பொதுக்கலை திட்டம். 9 ஆண்டுகளுக்கு பொதுக்கலை திட்டம், அதாவது எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான பாடம். இப்பவும் நாங்க 1 முதல் 11 வரை வகுப்பு வரைக்கும், என்ன கிரேட் 1 to 11 வரைக்கும், O level வரைக்கும் பெரும்பாலும் பாடசாலை மாணவர்கள் எல்லாரும் பொதுக்கலை திட்டம் தான். கிரேட் 10ல மட்டும்தான் என்ன செய்யறாங்க, 9 பாடங்கள்ல 3 பாடம் விருப்பத்துக்குரிய பாடம், தெரிவு பாடம், 6 பாடம் கட்டாய பாடம். அந்த 6 பாடமும் எல்லாருக்கும் பொதுவானது. மற்ற 3 பாடங்கள் தொகுதி பாடங்கள், தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, பாஸ்கெட் 1, பாஸ்கெட் 2, பாஸ்கெட் 3, இந்த 3லே தான் பிள்ளைகள் விருப்பத்துக்குரிய மாதிரி தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தெரிவு செய்யலாம். இது O level வரைக்கும் இருக்கு. ஆனால் 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல 9ஆம் ஆண்டு வரைக்கும் பிள்ளைகள் பொதுக்கலை திட்டம், அனைவரும் ஒரே பாடங்கள் எடுக்கணும். 9ஆம் ஆண்டு என்ன நடக்குது, இப்ப பிள்ளைகள் A லெவல்ல ஸ்ட்ரீம் பிரிகிற மாதிரி ரெண்டும் பிரிவாங்க. விளங்கிட்டா? A லெவல்ல இப்ப பிள்ளைகள் சயின்ஸ், மேத்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், டெக்னாலஜின்னு பிரிகிறாங்க இல்லையா? அப்படி அப்போது 9ஆம் ஆண்டுல பிரிவாங்க. பிரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள பொது பாடம் இருக்கு, வேறு பாடமும் இருக்கு. நாங்க பார்ப்போம். அப்ப இது 2026ஆம் ஆண்டு இப்போது புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட இருந்த தரம் 6க்கு ஒரு புதிய சீர்திருத்தம் வர இருந்துச்சு. அது 2027க்கு தள்ளி போட்டிருக்காங்கல்லவா? இந்த சீர்திருத்தத்திலே, இந்த 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்திலேயும் இதே விஷயம்தான். பிள்ளைகளை 9ஆம் ஆண்டுல என்ன செய்வாங்க, தரம் பிரிப்பாங்க. 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் பொதுக்கலை திட்டம். பாருங்க, 72ஆம் ஆண்டு இருந்த அது விஷயம் திரும்ப 26ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிறதுங்கிறது நீங்க விளங்கிக் கொண்டா சரி. அடுத்த முக்கியமான ஒரு மாற்றம், தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லவா, கல்வி உலகுக்கும் வேலை உலகுக்கும் இடையில தொடர்பு இல்லாத ஒரு நிலை காணப்பட்டுச்சு. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 2 தொழில் முன்னிலை பாடங்களை அறிமுகம் செய்தாங்க. தொழில் முன்னிலை பாடம் 1, தொழில் முன்னிலை பாடம் 2. தொழில் முன்னிலை பாடம் 1 என்று சொன்ன பிள்ளைகள், அதாவது எல்லா பாடசாலைகள்லையும் பொதுவான தொழில் முயற்சியோடு தொடர்பான பாடங்கள். உதாரணமாக வூட் மெக்கானிக், மரவேலை பாடம், எக்ரிகல்ச்சர், வெல்டிங், இரும்புருக்கு, இவ்வாறான பாடங்கள் பொதுவானது. அது தொழில்முறை பாடம் 1. தொழில்முறை பாடம் 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பிரதேசத்திலையும் என்ன தொழில் சிறப்பான தொழிலாக இருக்கிறதோ அந்த தொழிலுடைய நவீனத்துவத்தை, அந்த தொழில திறன் விருத்தியை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு அந்தந்த பிரதேச பாடசாலைகளுக்கான பாடம். உதாரணமா யாழ்ப்பாணமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பனம்பொருள் உற்பத்தி, ரத்தினபுரியாக இருந்தால் ரத்தின கல்வருக்கு பட்டை திட்டுறது, அம்பலாங்குடையாக இருந்தால் முகமூடி கைத்தொழில், இன்னொரு பிரதேசத்திலே பிரம்பு உற்பத்தி என்று சொன்னா அது. என்னென்ன பிரதேசத்துல என்ன தொழில், என்ன வளம், என்ன விடயம் சிறப்பானதாக இருக்கிறதோ அதனை மையமாக கொண்ட பாடம் தொழில்முறை பாடம் 2 இருக்கு. அப்ப இது எல்லா பாடசாலைகளுக்கும் பொதுவானது இல்லை. ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் இருக்கு.
இது தொழில் உலகையும் கல்வி உலகையும் ஒன்றாக இணைக்கிறதுக்காக இந்த சீர்திருத்தத்துல அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தது தேசிய உயர்கல்வி சான்றிதழ் பரீட்சை, HNCE சொல்லுவாங்க. HNCE இப்ப இருக்கிற A லெவல் மாதிரி O லெவல் மாதிரி புது பரீட்சைகள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. 81ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல தான் O லெவல் A லெவல்னு மீண்டும் வருது. அப்ப இந்த 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல HNCE மாத்துறாங்க. அதை நினைச்சிட்டு பார்ப்போம். இந்த 4 முக்கியமான அம்சங்களையும் கொண்ட ஒரு சீர்திருத்தமாக இந்த 72ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் அமைந்திருந்தது. கிளியரா பிள்ளைகள் விளங்கிட்டாரு? விளங்குதா சீசா? ஓ சார் விளங்குது. அப்ப பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் தரம் 1 முதல் 5 வரை ஆரம்ப மட்டங்களாகவும் தரம் 1 முதல் 5 வரை ஆரம்ப மட்டமாகவும் 6 முதல் 9 வரை கனிஷ்ட இடைநிலை மட்டமாகவும் தரம் 10 மற்றும் 11 ஆகிய வகுப்புகள் சிரேஷ்ட இடைநிலை மட்டமாகவும் மாற்றப்படும் இந்த சீர்திருத்தத்தில். ஆரம்ப மட்டத்தில் மாணவர்களுடைய செயல்முறை கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. செய்து பார்த்து கற்கிறது, விளையாடி கற்கிறது, ஈடுபட்டு கற்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு. 1ஆம் வகுப்புல கிரேட் 1ல இருந்து 4ஆம் தரம் கிரேட் 4 வரைக்கும் தன்னிச்சையான வகுப்பேற்றம். பிள்ளைய ஃபெயில் பண்றல பிள்ளைங்க. ஏன்னா முதல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமோ தெரியல, பாஸ் ஃபெயில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. பிள்ளைகளை வகுப்புல வகுப்பேற்றம் செய்யாம விடுறது, ஃபெயில் பண்றது. சரியோ? கிரேட் 1 to 4 வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் இப்ப இருக்கிற மாதிரி. 5ஆம் வகுப்புல 5ஆம் தரத்துல புள்ளி எடுக்காட்டி ஃபெயில் பண்ணுவாங்க. 4ஆம் தரம் வரைக்கும் தன்னிச்சையான வகுப்பேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. இடைநிலையில் முன்னர் மாணவர்கள் 8ஆம் தரத்தில் இந்த சீர்திருத்தத்துக்கு முதல் கிரேட் 8ல பிள்ளைகள் கலை, வர்த்தகம், விஞ்ஞானம் பிரிக்கப்பட்டாங்க. இப்ப நாங்க அட்வான்ஸ் லெவல்ல பிரிக்கமில்லவா? O லெவல் எழுதி அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம், மெட்ஸ் ஸ்ட்ரீம் பிரிக்கிற மாதிரி 1972ஆம் ஆண்டுக்கு முன்னர் 8ஆம் ஆண்டுல தரம் 8ல அப்படி பிரிக்கப்பட்டாங்க. இதவங்க என்னறாங்க, தரம் 9க்கு மாத்துறாங்க. கனிஷ்ட இடைநிலை 4 ஆண்டுகளுக்குரியதாக மாற்றப்படுது. 6, 7, 8, 9 4 ஆண்டுகள் கனிஷ்ட இடைநிலை. அத்தோட பாட ஏற்பாடுகள் யாவருக்கும் பொதுவானதாக மாற்றப்பட்டுச்சு. இந்த கிரேட் 9 வரைக்கும் எல்லாரும் ஒரே பாடத்தை கற்க வேணும். சமநிலை கலை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. சமநிலை கலை திட்டம் எல்லாத்துலயும் சமமான விடயங்கள், கலை சார்ந்த, வர்த்தகம் சார்ந்த, வரலாறு சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த எல்லா விடயங்களும் சமமான வகையில போதிக்கப்படக்கூடிய ஒரு கலை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப இந்த கனிஷ்ட இடைநிலைக்குரிய பாடம் கிரேட் 6, 7, 8, 9 பாடம் என்னன்னு பார்த்தோம்னா, முதன் மொழி ஒன்று சிங்களம் அறிக்கலாம் அல்லது தமிழ் அறிக்கலாம். கணிதம், 2ஆம் மொழி சமயம், விஞ்ஞானம், சமூக கல்வி, அழகியல், சுகாதாரமும் உடற்கல்வி, தொழில் முன்னிலை பாடம் 1, தொழில் முன்னிலை பாடம் 2. இவ்வளவும் தான் இந்த கனிஷ்ட இடைநிலை வகுப்புக்குரிய பாடங்கள். சமூக கல்வியின் ஒரு பாடம் இருந்துச்சு, சோசியல் ஸ்டடீஸ். சரியோ? அது அண்மையில தான் தனித்தனியான பாடங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. வரலாறு, புவியியல், குடியியல், செய்முறை தொழில்நுட்பம் எல்லாம் பிரிச்சிருக்காங்க அந்த பாடத்தை. சரியா? அது முதல் ஒரே பாடமாக இருந்தது, இணைந்த பாடமாக இருந்தது.
பாடங்கள் யாவும் ஒன்றிணைந்த முறையில் கற்பிக்கப்பட்டது. பாடங்கள் ஒன்றிணைந்த வகையில தான் கற்பிக்கப்பட்டுச்சு. இறுதியில NCGE ரைட், நேஷனல் சர்டிபிகேட் ஜெனரல் எக்ஸாமினேஷன் என்கின்ற பரீட்சை நடத்தப்பட்டுச்சு. அப்ப ஓ லெவல் இல்லை. எப்ப நடக்குது எக்ஸாம்? கிரேட் 9ல நடக்குது இந்த எக்ஸாம். NCGE பரீட்சை நடத்தப்பட்டது. இந்த பரீட்சையில சமூக கல்வி பாடம் இருக்குதானே, அந்த பாடமும் தொழில் முன்னிலை பாடம் இருக்குதானே, 1, 2 தொழில்முறை பாடம் 1, தொழில்முறை பாடம் 2, இது ரெண்டுக்கும் இந்த பொது பரீட்சை நடத்தப்படுற இல்ல. ரைட், பொது பரீட்சை இல்ல. அதுக்கு கணிப்பீடு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. பாடசாலை மட்ட கணிப்பீடு. பாடசாலையில அந்த பாடங்களுக்கு புள்ளியை வழங்குவாங்க அந்தந்த பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள். ரைட், ஓகே. கல்வி உலகை தொழில் உலகுடன் இணைக்க தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதான் ஒரு ஏற்கனவே சொல்லிட்டு கல்வி உலக தொழில் உலகுடன் இணைக்கிறதுக்கு இந்த தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. சிரேஷ்ட இடைநிலை கல்வியை தொடர கிரேட் 10ல படிக்கிறேன்டா, NCGE பரீட்சை இருக்குதானே, இந்த சமூக கல்வி தொழில்முறை பாடம் 1, தொழில்முறை பாடம் 2, இந்த பாடங்கள் தவிர மற்ற பாடங்களுக்கு பொது பரீட்சை நடத்தப்படும். அந்த பரீட்சை பேர் தான் NCGE, நேஷனல் சர்டிபிகேட் ஜெனரல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் இல்ல, எஜுகேஷன். இந்த பரீட்சையில ஒரு பாடத்திலாவது சாதாரண சித்தியை பெறணும். மிக குறைஞ்ச தகவல். ஒரு பாடம் பாஸ் இருந்தா போதும், எஸ் எடுத்தா போதும், ஒரு எஸ் எடுத்தா போதும். என்ன படிக்கலாம்? கிரேட் 10க்கு போகலாம். ஒரு எஸ் எடுத்தா கிரேட் 10க்கு போகலாம். சிரேஷ்ட இடைநிலை கிரேட் 10, 11 5 பிரதானமான பாடங்களும் 6 விருப்ப தெரிவு பாடங்களும் காணப்பட்டன. அஞ்சு பிரதானமான பாடங்களும் 6 விருப்ப தெரிவு பாடங்களும் 11 பாடங்கள் இருக்கு. அந்த கிரேட் 10, 11 என்ன நடக்கும்டா, அவங்க அதுல ஒரு ஃபைனல் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு பேரு HNCGE, ஹை நேஷனல் சர்டிபிகேட் ஜெனரல் எஜுகேஷன். இந்த எக்ஸாம் நடத்தப்படும். இதற்கு மாணவர்கள் தோற்ற வேண்டும். எக்ஸாமுக்கும் மாணவர்கள் தோற்ற வேண்டும். சரியோ? ஓகே. இதுதான் 1972ஆம் ஆண்டே புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம், ஒரு சுருக்கமான அறிமுகம். சரியா பிள்ளை? ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று சார். நாங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க, மற்றாக்களை காண இல்லை. உங்களுக்கு மெசேஜ் போடப்பட்டதானே பிள்ளை? டைம் டேபிள் போடப்பட்டதானே ஆல்ரெடி? தர்ஷினி சார் போட்டாங்க சார். இன்றைக்கு விசலமா மாற்றப்படலையே, இன்றைக்கு தானே ஷெட்யூல் ஏற்கனவே தரப்பட்டதானே உங்களுக்கு? ஓ சார், மார்னிங் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு சார். அப்ப அது கேன்சல்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்ப அதனால இதுவும் கேன்சல்னு நினைச்சிட்டாங்களோ தெரியல. ஓகே, நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே ரைட், நம்ம வந்தாங்க பார்ப்போம். அப்போ நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க 3 பேரும் இதை பிரயோசனமா பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், இது போல நாங்க 81 பார்க்க போறோம். அது போல இந்த ஆக்டிவிட்டி முடியும். ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு தரேன் நான். ரைட், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இந்த 1972ஆம் ஆண்டைய புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய சிறப்புகள் என்ன, இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி. 1972ஆம் ஆண்டே புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பியல்புகள் எவை? சரியோ? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்து கொடுங்க. நான் ஸ்லைடு திரும்ப போறேன்.
இதை போடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே சொன்னா நான் அடுத்து மாற்றிக்கொள்வேனா? ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். 1972ஆம் ஆண்டே புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பியல்புகள் எவை? இதை பத்தி சொல்ல வரீங்க. 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக அழகாக சொல்ல வேணும். ரைட்? உங்களுக்கு நேரம் நான் தாரேன். நேரம் சரியாக 7:47. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ், 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த சீர்திருத்தத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகே.
இப்ப ஐயா தானே பேசுறியா ரைட் பிள்ளை ரெடியா இருந்த ஒருவர் போயிட்டு போற யாரும் தெரியல. அசீசா தர்ஷினி 2 பேரும் இருக்கீங்க, சொல்லுங்க பாப்போம். நாங்கள் அடுத்தது போவோம். 1972ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பம்சங்களாக சார். ஓகே. முதலாவது, கல்விக்கும் தொழிலுலகுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தும் வகையில ஒரு புதிய கல்வி சீர்திருத்தத்தை இந்த ஆண்டுல அறிமுகப்படுத்தினாங்க. அதுல கல்வியில இருந்து வந்த விமர்சனங்களை குறைக்கக்கூடிய மாதிரியும், அதாவது படித்து பட்டதாரியாகியவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த சீர்திருத்தம் காணப்பட்டது. பாடசாலை செல்லும் வயது எல்லை 5லிருந்து 6ஆக அதிகரிக்கப்பட்டது. தரம் 1லிருந்து 9 வரை பொதுவான கலை திட்டம் பின்பற்றப்பட்டமை. அது 9 ஆண்டுகளுமே அவங்க பொதுவான பாடத்திட்டத்தை கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இங்கு தொழில் முன்னிலை பாடங்கள் 2 அறிமுகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகள் ஆரம்ப மட்டம், கனிஷ்ட இடைநிலை மட்டம், சிரேஷ்ட இடைநிலை மட்டமாக மாற்றப்பட்டது. தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு ஏட்டுக்கல்வியிலிருந்து செயன்முறை கல்விக்கு கூடிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. தரம் 1 தொடக்கம் 4 வரை தன்னிச்சையான வகுப்பேற்றம் செய்யப்பட்டது.
இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. சமநிலை கலை திட்டம், அதாவது கனிஷ்ட இடைநிலை வரை தரம் 9 வரை பொதுவான பாடங்களை கற்கக்கூடிய நிலை காணப்பட்டது. தரம் 9 முடிவடையும் போது NCGE பரீட்சை நடாத்தப்பட்டது. இந்த பரீட்சையின் போது சமூக கல்வி கல்வியை தொடர NCGE பரீட்சையில் ஒரு பாடத்திலேனும் சாதாரண சித்தியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. சிரேஷ்ட இடைநிலை பிரிவில் பிரதான பாடங்களாக 5 பாடங்களும் தெரிவு பாடங்களாக 6 பாடங்களுமாக காணப்பட்டது. தரம் 11 சிரேஷ்ட இடைநிலை பிரிவு முடிவடையும் போது HNCGE பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அவசியம் காணப்பட்டது. அவ்வளவுதான். ஓகே மேம், ஓகே ஓகே, பாராட்டுகள். ரைட், அசீசா. 1972ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்துல சிறப்பம்சங்கள். 1972 புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய தேசிய கல்வி அமைப்பொன்று உருவாக்கப்பட்டது. பாடத்திட்ட மாற்றங்களால மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு தயாராக கூடிய வகையில தொழில் சார்ந்த பாடத்திட்டங்கள் காணப்பட்டது. மொழி அடிப்படையிலான கல்வியில தமிழ் சிங்கள மொழிகள் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டதோட ஆங்கில மொழியின் கல்வியில ஆதிக்கம் குறைவடைந்தது. எல்லா மாணவர்களுக்கும் கல்வியில சம வாய்ப்பு கிடைக்க பெற்றது. அத்தோடு மாணவர்களோட வயதுக்கும் திறனுக்கும் ஏற்ப பாடசாலைகள கட்டமைப்புகள் மாற்றப்பட்டது. அதாவது ஆரம்பம், கனிஷ்டம், சிரேஷ்டம் என மாணவருடைய வயதுக்கேற்றால் போல ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அரசாங்க பாடசாலைகளோட பங்குகள் அதிகமாக காணப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அசீசாட மைக்ரோஃபோன் மியூட்ல இருக்குது. அதாவது வெறும் ஏட்டுக்கல்வி இல்லாமல் நடைமுறை திறன் மதிப்பீடு செயன்முறை அடிப்படையிலான ஒரு கல்வி அமைப்பொன்றும் 1972ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட்டது. எஸ், ஓகே ஓகே, ரைட், வாழ்த்துக்கள். அடுத்த ஆள் யாருமா? பேரை காணல, ஐபோன் தான் இன்னைக்கு. யார் பேரு? சொல்லுங்க, லைன்ல இருக்கிறீங்க, யாரு? ஓகே, அடுத்த விஷயத்தை நாங்க செல்லலாம். ரைட், அப்ப 72ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த சீர்திருத்தம் சொற்ப காலத்திலேயே ஒரு 9 வருடங்களுக்குள்ளேயே செயலிழந்து போய் மீண்டும் ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1970ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த 72ஆம் ஆண்டிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்திருந்தது. அதே போன்று 77ஆம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்த புதிய அரசாங்கம் தனது பங்குக்கு மீண்டும் ஒரு புதிய கல்வி சீர்திருத்த பிரேரணை ஒன்றை 1981ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. அது சொல்லுவாங்க கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி. இந்த காலப்பகுதியில எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் கல்வி அமைச்சராக இருந்தார். இந்த 72ஆம் ஆண்டிய சீர்திருத்தத்துல கல்வி அமைச்சராக இருந்தவர் கலாநிதி பதியுதீன் மஹ்மூத்.
81ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கல்வி அமைச்சராக இருந்தவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ரைட். இந்த 72ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில பல்வேறு குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டது. செயல்முறை கல்விக்கு அதிகளவான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லைங்கிற ஒரு குறைபாடு, பாட பிரிப்புகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, கல்விக்கான போதிய வள ஒதுக்கீடு இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, இன்னும் கல்வி நவீனமயப்படுத்தப்படவில்லை, மரபுசார் முறைகளை கல்வியதாகத்தான் காணப்படுது என்கிற குற்றச்சாட்டு, இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இந்த தொழில் முன்னிலை பாடம் 1, 2 போன்ற இந்த பாடங்கள் கூட எதிர்பார்த்த அளவு வெற்றியையும் விமோசனத்தையும் வழங்கவில்லை. ஆகவேதான் 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை புதிய அரசாங்கத்தால சமர்ப்பிக்கப்பட்டது. அதை பற்றி நாங்கள் இப்போது பார்ப்போம். அப்ப இந்த சீர்திருத்தத்தின் பிரதானமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம் என்றால், எமது சமூகத்துடைய பொருளாதாரம், சமூக விழுமியம், அரசியல் தேவைகளை நிறைவேற்றது. அப்ப ஏற்கனவே 70ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இடதுசாரி கொள்கை சார்பானவர்கள். லங்கா சமசமாஜ கட்சி, சோசியலிச கட்சி, கம்யூனிஸ்ட கட்சி போன்றவைகள் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட கூட்டு சேர்ந்து ஆட்சியில இருந்தாங்க. இந்த புதிய அரசாங்கம் 77ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற இந்த புதிய அரசாங்கம் வலதுசாரி கொள்கையில கொண்டாங்க. இடதுசாரி அல்ல, வலதுசாரி முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை விரும்பக்கூடியவர்கள், அதில் நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த வகையில இவங்களுடைய பொருளாதாரம், சமூக விழுமியம், அரசியல் தேவைகளை இந்த கல்வி சீர்திருத்தத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்வது ஒரு பிரதானமான நோக்கமாக இருந்தது. அடுத்த நோக்கம் கற்றோர் சமூகம் ஒன்றை உருவாக்குறது. கல்வியை மேலும் பரவலடைய செய்து இலங்கையில கற்றோர் சமூகம் ஒன்றை உருவாக்குறது. கல்வியையும் பயிற்சியையும் நாட்டின் தொழில் வாய்ப்புகளோடு பொருத்துறது. கல்வியையும் பயிற்சியையும் நாட்டின் தொழில் வாய்ப்புகளோடு பொருத்துவதில். அடுத்தது கல்வி உலகிலிருந்து வேலை உலகுக்கு மாறும் செயற்கர்மத்தை இலகுபடுத்துறது. கல்வி உலகில் இருந்து வேலை உலகுக்கு மாறுகின்ற செயற்கர்மத்தை இலகுபடுத்துறது. தமது திறமைகளுக்கு ஏற்ப கல்வியை விருத்தி செய்து கொள்ள சந்தர்ப்பம் வழங்குகிறது. ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான வாய்ப்புகள் தேவைப்படுகிறதோ அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கல்வியில உச்சநிலையை அடைகிறது. கல்வியை ஒரு வாழ்நாள் செயற்பாடாக, லைஃப் லாங் எஜுகேஷன், வாழ்நாள் நீடித்த கல்வியாக வழங்குகிறது. அதே போல மாணவர்களிடம் பேலன்ஸ் பர்சனாலிட்டி, சமநிலை ஆளுமையை உருவாக்குறது. மாணவர்களிடம் சமநிலை ஆளுமையை உருவாக்குறது. இந்த நோக்கங்களை அடையக்கூடிய வகையில 1981ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகே. அப்ப இந்த சீர்திருத்தத்தின் படி பிள்ளைகள் பாடசாலை கட்டமைப்பு இவ்வாறு மாற்றப்பட்டது. பாருங்க, ஆரம்ப கல்வி கிரேட் 1 to 5, கனிஷ்ட இடைநிலை கல்வி 6, 7, 8, 9 அல்ல. 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல 9. நல்ல விளையாட்டு வித்தியாசத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. அடுத்த ஆக்டிவிட்டியா தான். அப்ப பாடசாலைக்கு பிள்ளை போற வயது 6 வயது தான். அதுல மாற்றம் இல்லை. 72ஆம் ஆண்டுல இருந்த அதே 6 வயது தான் பிள்ளை தரம் ஒன்றுக்கு பாடசாலைக்கு செல்லும். பிரைமரி எஜுகேஷன் 72ஆம் ஆண்டுலையும் 5 தரங்கள் தான், கிரேட் 1 to 5 வரைக்கும் தான். இந்த 81ஆம் ஆண்டு சீர்திருத்தத்திலையும் 1 to 5 தான், மாற்றம் இல்லை. ஆனா கனிஷ்ட இடைநிலை 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல 4 வருடங்கள், 6, 7, 8, 9. ஆனால் 81ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல 3 வருடங்கள், கிரேட் 6, 7, 8, 3 தான் கனிஷ்ட இடைநிலை. சிரேஷ்ட இடைநிலை 9, 10, 11, 3 வருஷம். அங்க அப்படி இல்லை, அங்க 10, 11, இங்க 9, 10, 11, 3 வருடங்கள். அதே போல கிரேட் 12 and 13 நான் இப்ப அட்வான்ஸ் சொல்லுவோம். என்ன அதை சொல்லுவாங்க? முன் பல்கலைக்கழக கல்வி.
முன் பல்கலைக்கழக கல்வி 2 ஆண்டுகள், சிரேஷ்ட இடைநிலை 3 ஆண்டுகள், கனிஷ்ட இடைநிலை 3 ஆண்டுகள், ஆரம்ப கல்வி 5 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம் கல்வி? பாடசாலை கல்வி 13 வருடங்கள். 13 வருடங்கள். சரிதானே? ஓகே. இந்த ஆரம்ப கல்வி பிரைமரி எஜுகேஷன் நோக்கம் என்ன சொன்ன பிள்ளைகள், அன்றாட வேலைகளுக்காக எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கருத்துக்களை பரிமாற்றம் செய்வது, தொடர்பாடல், அதற்கான திறன்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆரம்ப கல்வியின் ஊடாக. அன்றாட வேலைகளுக்காக, நாளாந்த செயற்பாடுகளுக்காக பிள்ளைகள் எழுதுறது, வாசித்தது, மற்றவர்களோட தொடர்புகளை மேற்கொள்றது, அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் தினசரி செயல்களுக்கும் கணித எண்ணக்கருக்களை வளர்த்துக் கொள்றது. அவர் பிராக்டிக்கலாக கடையில கொண்டு சாமான் வாங்குறது, பொருள் வாங்குறது, மீதி பணத்தை கொடுக்கறது, அப்படியான விஷயம். இதுக்காக கணித எண்ணக்கரு திறன்களை வளர்த்துக் கொள்றது. சுகதேகியாக வாழ்வதற்கான அடிப்படை சுகாதார அறிவையும் சுகாதார பழக்க வழக்கங்களையும் கைக்கொள்வதற்கு வழிகாட்டு. இந்த பிரைமரியில் ஒரு பாடம் இருந்துச்சு, சுகாதாரம் உடற்கல்வி. இப்ப இல்லது, தனி பாடமாக பிரைமரிக்கு இல்லை, ஆனா அப்போ பிரைமரிக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. அப்ப வாழ்க்கையில சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது, வாய் சுகாதாரம், ஆரோக்கிய வாழ்வு, ஆரோக்கியமான உணவு பழக்கம், இவ்வாறான விஷயங்கள். அது செயற்பாடுகள் முறையான பரீட்சித்தல் மூலம் விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பதற்கும் சுற்றாடலை விளங்கிக் கொள்வதற்கும் அவசியமான திறன்களை பெற்றுக் கொள்வதற்கான அடிப்படை உருவாக்குறது. இதுதான் ERA சொல்லக்கூடிய என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றாடல் கல்வி அல்லது சுற்றாடல் சார் செயற்பாடு நாங்க சொல்லுவோம். இப்ப அந்த பாடத்தை அதுவும் ஒரு பிரதானமான பாடம். மொழி, கணிதம், சுகாதாரம், சுற்றாடல் சார் செயற்பாடு, இவைகள் ஆரம்ப கல்வியுடைய பிரதானமான பாடங்களாக இருந்தது. அந்த பாடங்கள் தழுவிய விஷயங்கள் நோக்கங்களாக இருந்திருக்கிறது. பாடங்கள் தழுவிய விடயங்கள் நோக்கங்களாக காணப்பட்டிருக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது, வாய்மொழி மூலமும் எழுத்து மூலமும் தமது கருத்துக்களையும் உணர்வுகளையும் சுதந்திரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வெளியிடுகின்ற திறன்களை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுறது. வாய்மொழி மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் தமது கருத்துக்களை உணர்வுகளையும் சுதந்திரமாகவும் ஆக்கப்பூர்வமாக வெளியிடுகின்ற திறன்களை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுறது. இதுக்கு மொழிப்பாடம் தான் பங்களிப்பு செய்கிறது. அதே போல அடுத்த பிரதானமான விஷயம்தான் நயத்தலுக்கான ரசிக்கிறது, ரசனை, பொழுதுபோக்கு ஆற்றல்களையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வது. ஆடல், பாடல், நடனம், ஆக்கத்திறன்கள் எல்லாம் வருவது. வரைதல், சித்திரம் வரைகிறது, கைப்பணி உருவாக்குறது, இவ்வாறான நயத்தலுக்கான பொழுதுபோக்கு ஆற்றல்களையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வது. எதிர்கால கற்றல் செயல்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது. எதிர்கால கற்றல் செயல்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது. இவைகள் ஆரம்ப கல்வியுடைய நோக்கங்களாக இந்த 81ஆம் ஆண்டு வெள்ளை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. பௌதிக சமுதாய கலாசார சூழலை பற்றி அறிவை பெற்றுக் கொள்வது, ஒத்துழைப்பு, இணக்கம், தைரியம், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், சட்டத்துக்கு அடிப்படையில் ஆகிய பண்புகளை வாழ்க்கையில் பின்பற்ற படிப்படியாக பயிற்றுவிக்கிறது. மாணவர்களை தேசிய ஒருமைப்பாட்டையும் தாய்நாட்டின் மீது பற்றையும் பக்தியையும் ஏற்படுத்துவதற்கான மனப்பாங்கினை உருவாக்குவதற்கான வித்தினைகிறது. இவைகள் ஆரம்ப கல்வியுடைய நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ ஒரு விரிவான மற்றும் ஆழமான இலக்குகளை அடைவதை மையமாக கொண்டு ஆரம்ப கல்வி சட்டகம், ஆரம்ப கல்வி சீர்திருத்தம் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல உள்ளடக்கப்பட்டிருந்தது. சரியா பிள்ளைகள்? கனிஷ்ட இடையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள 6, 7, 8, 9 அல்ல, 6, 7, 8 இதனுடைய கல்வி நோக்கங்களை பார்த்தோம்னா
ஆரம்ப கல்வியில் பெற்றுக்கொண்ட அடிப்படை அறிவினையும் திறன்களையும் உறுதிப்படுத்திக் கொள்றது. பிரைமரி எஜுகேஷன்ல பெறுறத இங்க விருத்தி செய்யறது, உறுதிப்படுத்திக் கொள்வது. பிள்ளையை தொழில் உலகில் படிப்படியாக ஈடுபடுத்துறது, தொழில் உலக அறிமுகம் செய்யறது, தொழில் தொடர்பான எண்ணக்கருக்களை விருத்தி செய்யறது, தொழில் திறன்களை வளர்க்கிறது, அதுவும் நோக்கங்களாக இருந்தது. அதுக்குரிய பாடங்களும் அறிமுகம் செய்யப்பட்டது. பல தொழில்களுக்கு பொருத்தமானதும் இலகுவானதுமான திறன்களை பெற்றுக்கொள்றது. பல தொழில்களுக்கு பொருத்தமானதும் இலகுவானதுமான திறன்களை பெற்றுக்கொள்றது. ஒற்றுமை நிறைந்த ஒரு நாட்டு மக்களை உருவாக்குவதற்கு அவசியமான மனப்பாங்கினை ஏற்படுத்துகிறது. ஒற்றுமை நிறைந்த ஒரு நாட்டு மக்களை உருவாக்குவதற்கு அவசியமான மனப்பாங்கை ஏற்படுத்துறது. பாட இணைப்பாக்க செயல்கள் மூலம் சிறந்த சமுதாய பயிற்சியை வழங்குகிறது. பல்வேறு பாடங்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு சமுதாய பயிற்சியை வழங்குறது. இது கனிஷ்ட இடைநிலை வகுப்புகளுக்கான பாடம். கிரேட் 6, 7, 8க்கு என்னென்ன பாடம் உண்டா? முதல் மொழி ஒன்று தமிழ் அறிக்கும் அல்லது சிங்களம் அறிக்கும், சமயம், கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், சமூக கல்வி, அழகியல் கல்வி, வாழ்க்கை திறன்கள், சுகாதார உடற்கல்வியும், செயல்முறை சிங்களம் அல்லது தமிழ், விருப்பத்துக்குரிய சிங்களம் தமிழ், இப்படி 10 பாடங்கள் 10 பாடங்கள் கனிஷ்ட நிலை பாட விதானம். இப்ப உங்களுக்கு தெரியும் 14 பாடங்கள் வரும். அப்போது 10 பாடங்களாக இருந்தது. 10 பாடங்களாக இந்த பாடங்கள் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இந்த சமூக கல்வி இப்போது உங்களுக்கு தெரியும் வரலாறு, குடியுரிமை கல்வி, புவியியல், செய்முறை தொழில்நுட்பம் பாடங்கள் வந்தா உங்களுக்கு தெரியும் 10, 14 ஆகும். சரி, அவ்வளவுதான். அது ஐசிடின்னு சேர்த்திருக்காள். இப்ப ஐசிடிங்கிற பாடம் அப்போது இருக்கல. சரியா? ஓகே. சிரேஷ்ட இடைநிலை பாடங்களை பார்த்தோம்னா கிரேட் 9, 10, 11 முதல் மொழி இருந்துச்சு, சமயம் இருந்தது, கணிதம் இருந்தது, ஆங்கிலம் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, சமூக கல்வி இருந்தது, அழகியல் கல்வி இருந்துச்சு, சித்திரம், தொழில்நுட்ப பாடமும் இருந்துச்சு. அங்க தொழில் முன்னிலை பாடம் 1, 2 வரை, இங்க தொழில்நுட்ப பாடம். அது சுகாதாரமும் உடற்கல்வியும், சுகாதாரமும் உடற்கல்வியும். அப்ப இதுல பிள்ளைகள் 5 பாடங்கள் பொதுவான பாடம். கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், சமூக கல்வி, தாய்மொழி, இந்த 5ம் பொதுவான பாடங்கள். இதுக்கான பரீட்சை தேசிய மட்டத்தில் நடைபெறும். உங்களுடைய இடது பக்கம் இருக்கிற பாடங்கள் அவ்வளவு. வலது பக்கம் இருக்கின்ற 4 பாடங்களும் மாவட்ட மற்றும் கொத்தணி மட்டத்தில், பாடசாலை மட்டத்தில் நடைபெறுகின்ற மதிப்பீட்டினால அந்த பரீட்சைகள் நம்பரும். அப்போது இருந்த பாடசாலை சொல்லுவாங்க கொத்தணி பாடசாலைகள் சொல்லி, கிளஸ்டர் ஸ்கூல்ஸ். ஒரு பிரதானமான பாடசாலையும் அந்த பிரதானமான பாடசாலைக்குள்ள ஒரு 8, 10 ஊட்டற் பாடசாலைகள், ஃபீடர் ஸ்கூலும் இருக்கும். அது சொல்லுவாங்க கொத்தணி பாடசாலைகள் சொல்லி. அந்த முறைதான் அப்போது இருந்துச்சு. இப்ப 81ஆம் ஆண்டு. அப்ப அந்த கொத்தணி பாடசாலை, அந்த தலைமை பாடசாலை என்ன செய்யும்? அந்த ஏனைய 4 பாடங்களுக்கான வினாப்பத்திரத்தை தயாரித்து தொடர் மதிப்பீடு அங்கு இடம்பெறும். இதுதான் சிரேஷ்ட இடைநிலை பாடங்கள். விளங்குதா பிள்ளை? விளங்குதா மிஸ்னா? விளங்குதா மிஸ்னா? ஓம் சார். பரீட்சையை பார்த்தமாக இருந்தா தொடர் மதிப்பீடு, தொடர் மதிப்பீடு, கண்டினியூஸ் அசஸ்மென்ட் சொல்லக்கூடிய பாடசாலை பாடநெறியில் எழுத்து, வாய்மொழி மூலமான பிரயோக பரீட்சைகள் மூலம் மாணவர் செயற்பாடு அறிக்கையை தயாரிக்கிறது.
ரைட். பாடநெறியில் இறுதி நடத்தப்படுகின்ற பரீட்சை அது உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இந்த GCOLA ரைட். NCGE இருந்துச்சு முதல், HNCGE இருந்துச்சு, அதெல்லாம் நீக்கப்பட்டு GCOL GCAL என்று சொல்லி மாற்றப்படுது. இன்றைக்கு வரைக்கும் அதே விஷயத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். பாடசாலை ஒழுங்கமைப்பு பார்த்தோம்னா பிள்ளைகள் நான் சொன்ன மாதிரி கொத்தணி பாடசாலைகள் இருந்துச்சு, தனித்துவ பாடசாலைகள் காணப்பட்டுச்சு, அதே போல ஒற்றை பாடசாலைகள் இருந்துச்சு. தனியொரு பாடசாலையும் பிரதானமான பாடசாலையாக இருக்கு. இதுதான் பாடசாலை ஒழுங்கமைப்பு. இப்ப இருக்கிற பாடசாலை ஒழுங்கமைப்பு வரல. 1AB 1C டைப் 2 டைப் 3 இப்ப இருக்கு. அப்போது இருந்தது இந்த 3 வகையான பாடசாலைகள்: கொத்தடை பாடசாலை, தனித்துவ பாடசாலை, ஒற்றை பாடசாலை. கல்வி நிர்வாகத்தை பார்த்தோம்னா பிள்ளைகள் உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு, கல்வி சேவைகள் அமைச்சு, இந்த 3 மினிஸ்ட்ரி எஜுகேஷனுக்கு. கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, கல்வி சேவைகள் அமைச்சு, இந்த 3 இருக்கு. மாகாண கல்வி அமைச்சு இல்லை. ஏன்? மாகாண சபை முறையே இல்லை. அப்போது 87ஆம் ஆண்டு தான் மாகாண சபை முறை வருது எங்க நாட்டுல. அப்ப மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களம், மாகாண பாடசாலை ஒன்றுமே இல்லை. ரைட். கல்வி அமைச்சு இஸ்ருபாய் பத்திரமுல்லையில இருந்ததுதான். அது 3 பிரிவா இருந்துச்சு. உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், எஜுகேஷன் சர்வீஸ், கல்வி சேவைகள் அமைச்சு, இந்த 3 அமைச்சுக்கள் காணப்பட்டுச்சு. ஆசிரியர் கல்வியை பொறுத்தமட்ட இது மிக முக்கியமான விஷயம். இந்த சீர்திருத்தத்துல தான் தேசிய கல்வி நிர்வாகம், NIEன்னு சொல்லுவோம், மகாரகமையில் இருக்குது, அது உருவாக்கப்பட்டது. இந்த வெள்ளை அறிக்கையின் வாயிலாக 1985ஆம் ஆண்டு அது உருவாக்கப்படுது. ஆசிரியருக்கு பயிற்சி அளிப்பதற்காக, ஆசிரியருக்கான பாட விதானத்தை உருவாக்குவதற்காக, ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை தயாரிப்பதற்காக பல்வேறு நோக்கம் இருக்கிறது. அதே போல கல்வி கல்லூரிகள், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கப்பட்டதும் இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக தான். 86ஆம் ஆண்டு, 1986ஆம் ஆண்டு சேவை முன்பயிற்சியின் அடிப்படையில ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறதுக்கான பயிற்சி வழங்கப்பட்டுச்சு. மாவட்ட ஆசிரியர் சேவை விஸ்தரிக்கப்பட்டுச்சு. ஆசிரியர் நியமனங்கள் அதிகமாக வழங்கப்பட்டு பரவலான ஆசிரியர் சேவைக்குள்ள பரவலானவர் இணைக்கப்பட்டாங்க. ஆசிரியர் சேவை உருவாக்கப்படவில்லை. SLTS ஒரு சேவை உருவாக்கப்படல. 94ஆம் ஆண்டு சேவை விஸ்தரிக்கப்படுது. ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்களுக்கு சேவை முன்பயிற்சி வழங்கப்படுது. ப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க. டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு 14 நாள், 20 நாள், 21 நாள், 30 நாள் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆசிரியர் கல்வியில வழங்கப்பட்டது. இவ்வளவுதான் பிள்ளையர் இந்த 81ஆம் ஆண்டு கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கையின் ஊடாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். கிளியரா? விளங்கிட்டா? சொல்லுங்க. தர்ஷினி, மிஸ்னா, அசீசா 3 தான் இருக்கிறீங்க. கிளியரா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லப்படுறாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி 72ஆம் ஆண்டிய கல்வி சீர்திருத்தத்துக்கும் 81ஆம் ஆண்டிய வெள்ளை அறிக்கைக்கும் இடையில காணப்படுற தொடர்பும் வேறுபாடும் என்னென்ன விஷயங்கள் பொதுவானதா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வேறுபடுது? கேள்வி விளங்கிட்ட அசீசா? ஓ சார், விளங்கிட்டு. 72, 81 தொடர்பு என்ன இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது? சரியோ? ஓகே. அப்போ கொஞ்சம் கூடுதல், ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் கூடுதலான டைம் தரேன். நேரம் 8:39. ரைட். நீங்க 8:45 15 நிமிஷமே போதும். 8:45 வரைக்கும் உங்களுக்கு நேரமா 8:45 வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகும். மிஸ்னா? ஓம் சார், விளங்கிட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகே, சொல்லிடுவோம். ரெடியா? யார் ஆயத்தம்? சார் 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கும் 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கும் இடையிலான ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும். ஒற்றுமைகளாக 2 கல்வி சீர்திருத்தங்களிலும் கல்வியையும் பயிற்சியையும் தொழில் வாய்ப்புகளுடன் இணைக்கக்கூடியவாறு கலைத்திட்டம் அமைந்திருந்தது. சமநிலை ஆளுமையை உருவாக்கக்கூடியதாக காணப்பட்டது. கல்வியை பெறும் வயதெல்லை 5லிருந்து 6ஆக காணப்பட்டமை. ஆரம்ப பிரிவு பாடசாலையாக தரம் 1 தொடக்கம் 5ஆக காணப்பட்டது. செயன்முறை கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் ஒற்றுமையாக சார். வேறுபாடுகளாக 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமானது கல்வியை வேலை உலகுக்கு ஏற்ற வகையில் வழங்குவதாக காணப்பட்டது. 1981ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தில் சமூகத்தின் பொருளாதாரம், சமூக விழுமியங்கள், அரசியல் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் காணப்பட்டது. பாடசாலை கட்டமைப்பு 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப கல்வி பாடசாலை, கனிஷ்ட இடைநிலை கல்வி பாடசாலை, சிரேஷ்ட இடைநிலை பாடசாலை, முன் பல்கலைக்கழக கல்வி என்ற வகையில் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1972ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தில் தரம் 9ல் தேசிய பரீட்சை நடைபெற்றது. 1981ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தில் சிரேஷ்ட இடைநிலை பிரிவு, அதாவது 11ஆம் ஆண்டு இறுதியில் தேசிய பரீட்சை நடாத்தப்பட்டது. தேசிய பரீட்சைகளாக 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் NCGE பரீட்சையும் HNCGE பரீட்சையும் நடைபெற்றது. இவை 1981ஆம் ஆண்டு GCE O லெவல், GCE A லெவலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1981ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தின் பின்னரே, அதாவது 1985ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிர்வாகம், ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்குரிய ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான் சார். ஓகேம்மா, ஓகே ஓகே. மிஸ்னா? ஓம் சார். சொல்லுங்க மிஸ்னா. 1972 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த ஒற்றுமைகளாக எங்களுக்கு செல்லும். அதுல பாடத்திட்டம் முழுமையாக மாற்றப்பட்டிருந்த, அதோட போட்டி பரீட்சைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட, தொழில் சார்ந்த கல்வி முறைகள், அதாவது முறை தொழில்நுட்பம் PTS, அடுத்தது தொழில்நுட்ப பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்ட, தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட, பல்கலைக்கழக அனுமதி ஒரு தரப்படுத்தல் முறையில தான் உள்வாங்கப்பட்ட. வேற்றுமைகளாக எங்களுக்கு செல்லும் 1981ஆம் ஆண்டுல கொத்தணி பாடசாலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த, 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துல ஏட்டுக்கல்வி என்ற முறை இல்லாம வேலை வாய்ப்பை மையமாக கொண்ட கல்வியாகத்தான் அது காணப்பட்ட. பாடசாலை ஆரம்ப வயது 5லிருந்து 6ஆக மாற்றப்பட்டது. கல்வி நிலைகள் ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை, சிரேஷ்ட இடைநிலை என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருந்த, அதோட GCE O லெவல் பழைய முறை மாற்றப்பட்டு தேசிய பொதுக்கல்வி தராதர பத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழிற்கல்வி அறிமுகம், சமூக கல்வி என்ற பாடம் அந்த சீர்திருத்தத்தின் போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்ட. விஞ்ஞானம், கணிதம் அனைத்து பாடங்களும் கட்டாய பாடமாக்கப்பட்ட. இது எங்களுக்கு வேறுபாடாக செல்லும் சார். ஓகேம்மா, ஓகே சரி. கடைசி அசீசா. சார் 1972ஆம் ஆண்டுக்கும் 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கும்
இடையிலான பொதுவான விடயங்கள். மாணவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கம் 2 சீர்திருத்தத்திலையும் காணப்பட்ட. கல்வி ஏட்டுக்கல்வியாக மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்புகளையும் திறன்களையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் 2 சீர்திருத்தத்திலையும் காணப்பட்ட. கல்வியை தொடரக்கூடிய வயதாக 6 வயதாக மாணவர்களுக்கு ஒரு வயதெல்லை விதிக்கப்பட்டிருந்த. பாடத்திட்டங்கள மாற்றங்கள் மூலம் மாணவர்களை சமூக நவீன அறிவுகளை வழங்க வேண்டும் என்ற முயற்சி 2 சீர்திருத்தத்திலையும் காணப்பட்ட. சமத்துவ கல்வி வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் 2லையும் காணப்பட்ட. மாணவர்களோட தரம் அடிப்படையில பாடசாலையில கட்டமைப்பு முறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றது 2 சீர்திருத்தத்திலையும் காணப்பட்ட. 1972 மற்றும் 1981 ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். 1972ல பொதுக்கல்வி தொழிற்கல்வி செயன்முறை பாடங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்ட. 1981ல அறிவியல் தொழில்நுட்பம் பாடங்களுக்கு முக்கியத்துவங்கள் அளிக்கப்பட்டது. 1972ல மாணவருடைய தரம் அடிப்படையிலான கட்டமைப்பு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட. ஆனால் 1981ல மாணவர்களுடைய தரம் அடிப்படையிலான கட்டமைப்பு 4ஆக பிரிக்கப்பட்டு தரம் 12, 13 அறிமுகப்படுத்தப்பட்ட. 1972 சீர்திருத்தத்துல கனிஷ்ட இடைநிலை பிரிவை முடித்த பிறகு NCGE என்ற ஒரு பரீட்சை முறையும், சிரேஷ்ட இடைநிலையை முடித்த பிறகு HNCG எனக்கூடிய பரீட்சை முறையும் காணப்பட்டதோடு தொழில் முன்னிலை பரீட்சைகளுக்காக கணிப்பீடு அடிப்படையிலான ஒரு மதிப்பீடும் வழங்கப்பட்டது. 1981ல தொடர் மதிப்பீடுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தரம் 11 இறுதியில GCOL பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டது. தரம் 13க்கு பிறகு GCAL என்ற ஒரு பரீட்சை முறை இருக்கப்பட்டது. 1972 கல்வி சீர்திருத்தத்துல தமிழ் சிங்கள மொழிகளுக்காக அதிகளவான பங்களிப்புகள் காணப்பட்டாலும் 1981ல ஆங்கில மொழிக்கு அதிகப்படியான முக்கியத்துவங்களும் அளிக்கப்பட்டிருந்த. அத்தோடு 1981ல ஆசிரியர்களுக்குரிய தேசிய கல்வி பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருந்தது. இவை நாங்கள் வேறுபாடாக கருதலாம். நான் இன்றைய அமர்வில் 1972 மற்றும் 1981 ஆண்டு சீர்திருத்தங்கள் அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் வேறுபாடுகளை பற்றி நாங்கள் ஓரளவு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஓகே, இன்றைய அமர்வில் நாங்கள் இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொடுக்கிறோம். இன்னொரு அமர்வில் நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம். Thank you, sir.